அருமனை கட்டுவதற்காக கெஜ்ரி மரங்கள் தேவைப்படுகிறது. எனவே இந்த கெஜ்ரி மரங்களை வெட்டி கொண்டு வாருங்கள் என்று சொல்கின்ற பொழுது அந்த மகாராஜாவிடம் மந்திரியாக இருந்தவருடைய பெயர் பண்டாரி. அந்த பண்டாரி என்கின்ற அமைச்சர் தன்னுடைய படைகளை அழைத்து கொண்டு கெஜர்லி என்கின்ற ஒரு கிராமத்திற்கு செல்கிறார். அந்த கிராமத்தில் செல்கின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த கெஜ்ரி மரங்களை தங்களுடைய ஆட்களை வைத்து அவர் வெட்டுகிறார். அப்பொழுது அந்த கிராமத்தில் இருந்த அம்ரிதா தேவி என்கின்ற பெண் தன்னோடு தான் பெற்ற 3 குழந்தைகள், பெண் குழந்தைகளையும் அழைத்து கொண்டு இந்த மரங்களை வெட்டாதீர்கள், ஏனென்றால் இந்த மரங்கள் புனிதத்தன்மை வாய்ந்த மரங்கள் மட்டுமல்ல, இந்த மரத்தினுடைய வேர்கள் பாம்பு கடிக்கு விஷமுறிவாக பயன்படுகின்றன. இந்த மரத்தினுடைய இலைகள் இவைகளும் விஷமுறிவு தன்மை கொண்டவை. இந்த மரத்தில் விளையக்கூடிய பழங்கள் இந்த மக்களுக்கு, ட்ரைபல்ஸ் மக்களுக்கு, பழங்குடியின மக்களுக்கு உணவுப் பொருளாக பயன்படுகின்றன. எனவே நாங்கள் இந்த மரத்தை புனிதமாக நினைக்கின்றோம். எப்பொழுது கெஜ்ரி மரம் பட்டு போய்விட்டதோ அதன் பிறகு மனிதனுக்கு வாழக்கூடிய தன்மையே இல்லை என்கின்ற நிலைமை ஆகிவிடும் என்பதால் இந்த கெஜ்ரி மரங்களை நாங்கள் புனிதமான மரங்களாக பாதுகாக்கிறோம். எனவே இந்த மரங்களை வெட்டாதீர்கள் என்று அமைச்சர் பண்டரியிடம் போய் கெஞ்சுகிறார். அவர் கேட்கவே இல்லை. மன்னனுக்கு அரண்மனை கட்டியே ஆக வேண்டும், அதற்கு இந்த மரங்கள் தேவை, எனவே மரங்களை வெட்டுங்கள் என்று சொல்கின்ற பொழுது அந்த மரங்களை அவர் கட்டி அணைத்துக் கொள்கிறார். அம்ரிதா தேவி மரங்களை கட்டி அணைத்துக் கொள்கின்ற பொழுது மன்னனுடைய சேவர்களால் இந்த மரத்தை வெட்ட முடியவில்லை. உடனே அவர்கள் அமைச்சரிடம் கேட்கிறார்கள். அமைச்சர் சொல்கிறார், முதலில் அவளுடைய கையை வெட்டு என்கிறார். கோடாலியால் 2 கைகளும் வெட்டப்படுகின்றன. அதன் பின்பும் அவள் அந்த மரத்தை விட்டு கொடுக்காமல், நான் இந்த மரத்தை வெட்டுவதை அனுமதிக்க மாட்டேன் என்று அந்த மரத்தோடு ஒட்டி கொள்கிறாள். வேறு வழி இல்லாமல் அவளுடைய கழுத்தும் வெட்டப்படுகிறது. நண்பர்களே, இதில் முக்கியமான செய்தி என்னவென்றால், தன் பெற்ற தாயினுடைய கழுத்து வெட்டப்படுகின்ற போது அந்த 3 பெண் குழந்தைகளும் அருகில் இருந்து பார்த்து கொண்டிருக்கின்றன. அவர்கள் நினைத்தால் தன் தாய்க்கு ஏற்பட்ட கதி நமக்கு வந்துவிடக்கூடாது என்று ஓடி இருக்கலாம், அல்லது இனி நாம் போராட வேண்டாம் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் அந்த 3 பெண்களும் தன்னுடைய தாய் இறந்த பின்பு என் தாய் என்ன நோக்கத்திற்காக போராடினாரோ அதே நோக்கத்திற்கு நானும் போராடுவேன் என்று அவர்களும் போய் மரங்களை கட்டிப்பிடித்துக் கொள்கிறார்கள். அவர்களுடைய தலைகளும் வெட்டப்படுகிறது. அவர்கள் தலைகள் வெட்டப்பட்ட செய்தி, குழந்தைகளுடைய தலைகள் துண்டிக்கப்பட்டன என்ற செய்தி கிடைத்த உடனே அந்த கிராமத்தை சுற்றி இருக்கக்கூடிய 83 கிராமங்களை சேர்ந்த பழங்குடியின மக்களும் ஒன்று சேர்ந்து விட்டனர். நாங்கள் அம்ரிதா தேவிக்கு ஆதரவாக இந்த மரங்களை வெட்டுவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், அதற்காக நாங்கள் உயிரையும் கொடுக்க தயார் என்று ஒவ்வொருவரும் ஒரு மரங்களை கட்டிப்பிடித்துக் கொள்கிறார்கள். நீங்கள் நம்பவே மாட்டீர்கள், ஈவு இரக்கமற்ற அந்த அமைச்சர் ஒரே நாளில் 363 பேரை கொலை செய்துவிட்டு அந்த மரங்களை வெட்டுகிறார். அந்த 363 பேரும் கொலை செய்யப்பட்ட நாள் செப்டம்பர் 11, 1730. இந்த செய்தி கேட்டவுடன் மன்னன் ஆடி போய் விடுகிறார். என்ன இது, நம்மளுடைய நாட்டில் ஒரே நாளில் 363 பேர் கொலை செய்யப்பட்டார்களா என்று அந்த கிராமத்திற்கு வந்து அதை சுற்றி இருக்கக்கூடிய 83 கிராமங்களிலும் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களிடம் போய், இனி நாங்கள் இந்த மரத்தை வெட்டவும் மாட்டோம், எங்களுடைய ஆட்சி மட்டுமல்ல, இன்னும் எத்தனை தலைமுறைகள் இந்த நாட்டிற்கு அரசாள வந்தாலும் இந்த 83 கிராமங்களில் இருந்து ஒரு சொல்லியை கூட நாங்கள் அரண்மனைக்கு கேட்க மாட்டோம் என்று அவன் செப்பு பட்டயம் எழுதி கொடுத்துவிட்டு இறந்து போன 363 பேருக்கும் அங்கே ஒரு நினைவு சின்னம் வைத்துவிட்டு அவன் ஆட்சி செய்கிறான். இப்படி சுற்றுச்சூழல் இயக்கம் ஆரம்பிப்பதற்கு காரணமாக இருந்தவர் அம்ரிதா தேவி. அவருடைய நினைவாக தான் அம்ரிதா தேவி பிஷ்ணு விருது என்று மத்திய அரசு ஒவ்வொரு ஆண்டும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு விருது வழங்கி கொண்டிருக்கிறது. இது இப்படி என்றால், இந்த பெண்ணின் பெருமையை பற்றி பேசுவதற்கு நம் நாட்டிலே ஒரு விஷயம் இருக்கிறது. கிட்டத்தட்ட இது 1730 நடந்தது என்றால் 1780 இதே மண்ணில் சிவகங்கையில் இன்னொரு வித்தியாசமான நிகழ்வு நடந்தது. அவர் எல்லோரும் நமக்கு தெரிந்தவர், அந்த ராணி நமக்கு தெரிந்தவர், வேலு நாச்சியார். வேலு நாச்சியாரை பற்றி உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். 1772 சிவகங்கை சீமையினுடைய மகாராஜா கொல்லப்படுகிறார். அவரை ஆங்கிலேயர்கள் காளையார் கோயிலில் வைத்து துப்பாக்கியால் சுட்டு கொள்கின்றனர்.
எனவே அதன் பின்பு எப்படியாவது இந்த வெள்ளையர்களை நாட்டை விட்டு வெளியே விரட்ட வேண்டும் என்ற திட்டத்தோடு ஹைதர் அலியினுடைய உதவியை கேட்கிறார் வேலு நாச்சியார். வேலு நாச்சியாருக்கு 10 மொழிகள் தெரியும், நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர் இருந்த இடம் வேண்டுமென்றால் சிவகங்கையாக இருக்கலாம், ஆனால் அவருக்கு ஜெர்மன் மொழி கூட தெரியும். எனவே அவர் 10 மொழிகள் தெரிந்த வேலு நாச்சியார் ஹைதர் அலியினுடைய உதவியை கேட்டு நேரடியாக ஹைதர் அலியை வந்து பார்க்கிறார். அவர் பார்த்த இடம்தான் இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டை. திண்டுக்கல் மலைக்கோட்டையில் அமர்ந்துதான் ஹைதர் அலியோடு வேலு நாச்சியார் பேசுகிறார். உங்களுக்கு யார் எதிரியோ அவர்தான் எனக்கும் எதிரி, எனவே எனக்கு உதவி செய்யுங்கள் என்று ஹீப்ரு மொழியில் பேசுகிறார். அது ரொம்ப ஹைதர் அலிக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. என்னடா இது, இந்த அம்மா நமக்கு என்ன லாங்குவேஜ் எல்லாம் தெரியுமோ அதை விட அதிகமான லாங்குவேஜ் அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்குது, எவ்வளவு பெரிய பெண்ணாக இருக்கிறாள் என்று அவர் மலைத்து போய்விட்டு உடனே சொல்கிறார், உங்களுக்கு 5000 குதிரைப்படை 5000 காலாட்படை நான் உடனே தருகிறேன், நீங்கள் போய் உங்களுடைய சிவகங்கை சீமையை மீட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். எனவே 1780 சிவகங்கையில் ஒரு மிகப்பெரிய போர் நடக்கிறது என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும், அதற்குள் நான் செல்ல விரும்பவில்லை. அந்த போரில் ஆங்கிலேயர்களை விரட்டிவிட்டு தன்னுடைய கணவனை யார் கொன்றார்களோ அந்த ஜான் பிஜர்மன், அவர் பேர் ஜான் பிஜர்மன், அவரை பிடிச்சி அவரை கொல்றதுக்காக வந்து வேலு நாச்சியார் தன்னுடைய வாளை உருவி அவருடைய தலையில் வைக்கின்ற பொழுது அவர் காலில் விழுந்து கண்ணீர் விட்டு எனக்கு உயிர் பிச்சை கொடுங்கள் என்று மன்னிப்பு கேட்கிறார். இழந்தவர் வேலு நாச்சியார். இழந்து போனது யாரை? தன்னுடைய கணவரை. தன்னுடைய கணவரை இவர்தான் கொன்றார் என்பது வேலு நாச்சியாருக்கு மிகவும் நன்றாகவே தெரியும். எனவேதான் அவர் கொலை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார். ஆனால் அந்த குற்றவாளி இப்பொழுது வேலு நாச்சியாரிடம் உயிர் பிச்சை கேட்கிறார். வேலு நாச்சியார் என்ன செய்தார் தெரியுமா? சரி, பிழைத்து விட்டு போ என்று அவரை உயிரோடு விட்டு விடுகிறார். ஒரு பெண்ணின் பெருமையை, இந்த விஷயம் நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஏன்னா வேலு நாச்சியாரை பற்றிய சிறப்பான செய்திகள் பலவற்றை நாம் தெரிந்து கொண்டிருப்போம். ஆனால் தன்னுடைய கணவனையும் கொலை செய்த ஒருத்தனுக்கு ஒருவர் உயிர் பிச்சை கொடுத்திருக்கிறார் என்றால் அது எவ்வளவு பெரிய சிறப்பான அம்சம். இது பெண்களுக்கே இருக்கக்கூடிய அந்த இயல்பான ஒரு குணம். பெண்ணினுடைய சக்தி பெரும் சக்தி என்பதற்கு இதை விட சிறந்த உதாரணங்களை நம்மால் தேடி கண்டுபிடித்துக் கொண்டு இருக்க முடியாது. இந்தியாவிலேயே முதல்ல டாக்டரான ஆனந்தி கோபால் ஜோஷி, அவங்கள பற்றி நீங்கள் நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க வந்து மகாராஷ்டிராவை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு வந்து 9 வயதிலே திருமணமாகி விடுகிறது. 9 வயதிலேயே திருமணமாகி விடுகிறது. 14 வயசில் அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை, ஆண் குழந்தை பிறக்கிறது. அந்த 14 வயசில் பிறந்த அந்த ஆண் குழந்தை உடல்நலம் சரியில்லாமல் மிகுந்த கவலையை கொடுப்பதாக இருக்கிறது. எனவே இந்த ஆனந்தி ஜோஷி என்பவர்கள் ஒவ்வொரு வீடாக சென்று இந்த குழந்தைக்கு யாராவது மருத்துவம் பார்க்க இருப்பார்களா என்று கெஞ்சுகிறார். யாருமே கிடைக்கவில்லை. இந்த சூழலில் அந்த குழந்தை 10வது நாளில் இறந்து போய்விடுகிறது. ஒரே ஒரு குழந்தை, அந்த குழந்தையும் 10 நாளில் இறந்து போய்விட்டது. இப்பொழுது ஆனந்தி ஜோஷிக்கு வயசு வெறும் 14 தான். இந்த வயதில் தன்னுடைய கணவர் கோபால், அவர் ஒன்றும் ஒரு பெரிய பணக்காரர் கிடையாது, போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு கிளர்க் வேலை பார்க்குறவர். அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, எனக்கு டாக்டராக படிக்கணும்னு ஆசையாக இருக்குது. அவர் சொல்கிறாரு, இந்தியாவில் யாருமே பெண்கள் டாக்டரே கிடையாது, எல்லாம் ஆண்கள் தான் இருக்கிறாங்க. பெண்கள் இதுவரைக்கும் யாரும் டாக்டர் மருத்துவ தொழில் படித்ததே கிடையாது. உங்களுக்கான ஒரு மருத்துவ கல்லூரியும் இங்கே இல்லையே, எப்படி நீ படிப்ப? அதுவும் நம்ம வீட்டில் வசதி வர இல்லையே, நீ எப்படி படிப்ப என்று அவர் வந்து சொல்கிறார். இல்லை, நீங்கள் எனக்கு அனுமதி மட்டும் கொடுத்தா போதும், நான் மருத்துவ படிப்பு படித்துக் கொள்கிறேன் என்று அவர்கள் சொல்கிறார்கள். உடனே அவர் அனுமதி அளிக்கிறார். பூனே நகரத்தில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறார். அந்த பொதுக்கூட்டத்தில் இந்த ஆனந்த ஜோஷி, அந்த அம்மா வந்து பேசுகிறாங்க, எனக்கு மருத்துவம் படிக்க வேண்டும் என்று ஆசை, ஆனால் எங்கள் வீட்டில் வசதி இல்லை, யார் பொருளுதவி செய்கிறீர்களோ உங்களுடைய பொருளுதவியை ஏற்றுக்கொண்டு நான் மருத்துவம் செல்ல படிப்புக்கு செல்ல தயாராக இருக்கிறேன் என்கின்றார்கள். எனவே பொதுமக்கள் மிகப்பெரிய அளவில் நிதி உதவி அளிக்கிறார்கள். அப்பொழுது வைஸ்ராயாக இருந்த லிட்டன் பிரபு கூட அவருடைய பங்குக்கு 200 ரூபாய் அனுப்பி வைக்கிறார். இதையெல்லாம் வாங்கி கொண்டு கப்பலில் பயணம் செய்து அவர் இங்கிலாந்துக்கு செல்கிறார். அங்கே ஒரு ஆங்கில பாதிரியாரிடம் எனக்கு எப்படியாவது மருத்துவ படிப்புக்கு இடம் வாங்கி கொடுங்கள் என்று கேட்கிறார்.
அவர் ஒரு கண்டிஷன் போடுறார். என்ன கண்டிஷன் சொன்னா, நீ கிறிஸ்டியானிட்டிக்கு கன்வெர்ட் ஆக, உடனே நான் உனக்கு ஒரு அட்மிஷன் வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த அம்மா சொல்றாங்க, இல்ல என்னுடைய தாய் மதத்தை என்னால் விட்டு கொடுக்க முடியாது, ஆனால் நீங்க அட்மிஷன் வாங்கி கொடுங்க, நான் படிக்கிறேன் அப்படின்னு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல நாங்க வந்து கிறிஸ்தவர்களாக இருந்தால் அட்மிஷன் கிடைப்பது எளிது, இருந்தாலும் நான் உனக்காக வந்து ஒரு பேப்பர்ல ஒரு விளம்பரம் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் அந்த நாட்டினுடைய ஒரு செய்தித்தாளில் ஒரு